வணக்கம் காய்ஸ். இனி நம்ம அருமையான ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான் விளையாட போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஃப்ரீ ஃபயர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக எஃப்எஃப் விளையாடலைங்க. நம்ம அப்படியே பாருங்கள், எல்லாமே அப்படியே இறக்கிச்சு. வாங்க ஒரு பிஆர் போவோம். இதில் போய் அடிப்பேனான்னு தெரில, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் இதாக வச்சுக்கிறேன். கேரக்டர் அது புது கேரக்டராக அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பூச்சி போகிற கேரக்டர் வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம ஹயோட்டோ அதெல்லாம் வச்சாச்சு. நம்மளுக்கு நெக்ஸ்ட்ரா அப்படின்னு ஒரு மஜாவான மேப் வந்துக்குது. நம்ம இட்டாச்சி நம்ம அப்படி தான் காக்காவில் அப்படி பறப்போம், அப்படியே மாஸாக. ஸோ அப்படியே மாஸாக பறப்போம். எங்கே இறங்கலான்னா எங்கே கைஸ் இறங்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஜிப்வேல இறங்கினா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அங்கேயே இறங்கிடுவோம். இறங்கிட்டு எல்லா அனிமே போட்டு தள்ளுறோம். நான் ரொம்ப நாள் கழித்து வரேன், அதனால் எனக்கு ஆட வரல. ஸோ அதனால் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, வாங்க இறங்கிட்டு இந்த பசங்க சின்ன பசங்க தான் இருப்பானுங்க, முடிச்சு விட்றலாம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது குதிக்கிறாங்கன்னா எவனும் குதிக்கலை. ஏன்னா நம்ம இதில் வரோம், சுசோனில் வரோம், நம்மளை பார்த்தாலே பயந்துருவானுங்க. அதான் பாருங்கள் எவ்வளோ செம மாசாக கெத்தாக இறங்குறான்னு. பார்த்தா அங்கே ஒருத்தன் வரா. ஓகே வாங்க டக்குன்னு போயிட்டு கன் எடுத்துகிட்டு போட்டுடலாம் அவனை. அங்கே பாருங்க பார்த்துட்டு அவனை லெஃப்ட்டில் ஒருத்தன் இருக்கான். வாங்க இவனை போட்டுடலாம். எங்கடா வர தம்பி? குதிரை இவங்க ஓடுறாங்க. அவ்வளோதாங்க, ஸ்போர்ட் தள்ளியாச்சு. யார்கிட்ட? நம்மகிட்டே ஓடுறான். ஓகே, நம்ம இது போட்டிருக்கோம் பவுண்டி. அதுலேருந்து இவ்வளோ இது ஓகே. ஒரு பயங்கரமாக கன்று கச்சிக்குது. திடீர்னு அவனை பின்னாடி வர மாதிரி சத்தம். என்னன்னு போய் பார்த்தா, டேய் இங்கே என்னடா சண்டை போட்டுட்ருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா அவனை முச்சாச்சு. அப்படியே இங்கே திரும்பி பார்த்தா, சரி அவனையே நம்ம போட்டுடலான்னு பார்த்தா நம்மகிட்டே ஓசிக்கலாஸ்தான். எவன்னு பார்த்தா அந்த வீட்டு உள்ள ஒருத்தர் இருக்கான் போல். சுடுற சவுண்ட் மட்டும் கேட்டுது. இருங்க பார்ப்போம், இது மேலே ஏறி சுடலாமான்னு பார்த்தேன். அப்புறம் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்மகிட்ட இந்த பூச்சி இருந்ததில்ல, போட்டு விட்டேன். பாருங்கள், அவனை அடிப்பேன் ஆனால் மிஸ் ஆகிடுறான். அப்புறம் இந்த பூச்சி விடுதில்ல, அதையும் போட்டு விட்டேன். வாங்க அவனை போய் தேடி போவோம். பூச்சி மாட்டிக்கினான் கைஸ். அவன் பாருங்கள் அடி வாங்கினுக்கிறான். இந்த பூச்சியும் நல்லா தான் இது பண்ணுது, நல்லா அடின்னு அடிக்குது. டேமேஜும் பயங்கரமாக கொடுக்குது. என்னடா இவன் கைஸ், நான் வெறும் பூச்சி போட்டேன், அதுக்கே செத்து போயிட்டான் கைஸ். யார் கைஸ் இவன்? சரியான நூபாக இருப்பான் போல். நம்மளே ஒரு பெரிய நூபு, ஆனால் அவன் நம்மளுக்கு மேலே நூபாக இருப்பான் போல். வாங்க அவன்கிட்ட ஏதாவது நல்ல கன் இருக்கா? ஏஆர்எம் புல்லட் தேடி வந்தேன், ஆனால் நம்மகிட்ட ஏஆர்எம்மே கடையில் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே தேடி வந்தேன், இங்கே இருக்கான்னு. இங்கேயும் பார்த்தா இல்லை கைஸ். நம்மளோட அன்லக்கி. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டேன், இங்கேயே லூட் கிடைக்கும்னு. அப்புறம் இங்கே பார்க்குறேன், நம்மளை பார்க்காத மாதிரி அப்படியே ஓடுறாங்க. ஊக்காங்க இரா வரேன்டா அப்படின்னு பார்த்து இந்த ஒரு பூச்சியை விட்டேன், மாட்டுவானான்னு கரெக்டாக மாட்டிக்கினாங்க கைஸ். எப்படி தான் அப்படி மாட்டுறானே தெரில. வாங்க முச்சிடலாம். ஏங்கே வாடா அப்படின்னு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு முடிச்சு வச்சிட்டேன். இந்த ஹெட்ஷாட்காகவே மறக்காமல் லைக் போட்டுருங்க கைஸ். நம்ம பிளேயரில், ஸோ நம்மளாம் அப்படி தான் ஆடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கிட்டேருந்து புல்லட் கச்சிது, புல்லட் எடுத்துக்கினேன். ஏஆர்எம் புல்லட்டும் கச்சிச்சு, எஸ்எம்ஜி புல்லட்டும் கச்சிச்சு. இப்போ போயிட்டு லூட்டு கொஞ்சம் அடிச்சுப்போம். அப்புறம் எல்லா லூட்டும் அடிச்சுட்டு இங்கே வரும்போது பின்னாடிலேருந்து எவனோ சுடுறான். யாருன்னே தெரில. யாரா சுடுறான்னு பார்த்தா இவர் தான் கைஸ். நம்மளை பின்னாடிலேருந்து சுட்டுனே வராரு. இருங்க இவருக்கு அதே முடிச்சு விட்றலாம். ஐயோ க்ளோவில் வச்சு விட்டாங்க கைஸ். பாருங்க கைஸ் எவ்வளோ டேமேஜ் தரானு. வாங்க இங்கே உட்காந்துரும். எப்படியா இருந்தாலும் ஓடி வரான், மேலே ஏறி தான் வருவான்னு நினைக்கிறேன். வாடா தம்பி அப்படின்னு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு மஜாவாக 5 கில் எடுத்துடுவோம் கைஸ். நம்ம ஒரு பிளேயர்னு இங்கேயே நிரூபிச்சிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து வரோம். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு அந்த ஃப்ளோ வருது. அதுவே உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அதனாலே ஒரு 5 கிலோ அடிச்சதே எனக்கு பெரிய மாதிரி இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் அதாவது 2020 இருக்கும்போது பிஆர் போகும்போது என்னால் ஒரு 2 கிலோ அடிக்க அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஸோ இப்போ ஒரு 5 கிலோ அடிக்கும் போது அது ஒரு பெருமையாக தான் இருக்குது. மோஸ்ட்டாக ஓல்டு பிளேயர்ஸ் இந்த கேமை விட்டு போயிட்டாங்க. அதை நினச்சா ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. இந்த கேம் உண்மையிலே ஒரு செம கேமு. இதெல்லாம் மறக்க மாட்டேன். நானும் இதை குவிட் பண்ணேன். பட் இருந்தாலும் நம்மளோட பிரதர்ஸ் சொல்லி தான் நான் ஏற்றினேன். இல்லைனா இந்த கேமே நான் குவிட் பண்ணிட்டு
பழைய மாதிரி மைண்ட் கிராஃப்ட்டு அந்த மாதிரி நிறைய நியூ கேம்ஸ் தான் விளையாட்ருப்பேன். இருந்தாலும் இது ஒரு எமோஷ்னலாக நம்ம கூட கனெக்ட் ஆகிருக்கு கேம்னால தான் இது நான் விளையாடினேன். ஸோ உங்களுக்கும் வந்து என்னோடய கேமிங் ஸ்டைல் அதாவது அதை வந்து உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ஏர்ட்ராப்லேருந்து நம்மளுக்கு வந்து வெஸ்ட்டு கிடைக்கும், அதனால தான் இங்கே கலெக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பின்னாடி வந்து ஏதோ கார் சத்தம் கேட்டுது. எங்கடா கேட்குது? நானும் வந்து ஓடி போய் பார்க்குறேன், எதையும் காணோம். இங்கே தான் கேஸ் யாரோ வந்து காரை வந்து முட்டின மாதிரி கேட்டுது, ஆனால் எங்கன்னே தெரில. இருங்க அவனை தேடுவோம். இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான்னு நினைக்கிறேன். கிட்டே தான் எங்கேயாச்சும் இருப்பான், ரொம்ப தூரமாலாம் இருக்க மாட்டான். இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அவன் இங்கே போயிட்டான் போல். ஸோ இங்கே தான் கேஸ் இங்கே ஃபுட் ஸ்டெப் கேட்டுது. நான் நோட்டீஸ் பண்ணேன் நல்லாவே. இருங்க எங்கேயாச்சும் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா நம்ம அங்கே வந்து கன் சூறாமல் சத்தம் கேட்டுது. ஆஹா தலைவர் இங்கே தான் இருக்கிறாரு போலன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் அது பிடிச்சிச்சு, உடச்சி விட்டான். இங்கே இருக்கான்னு நினச்சேன், பார்த்தா வந்து நம்மளை அடிக்கிறான். இவன் வந்து செம்ம பிளேயர் போல். இருங்க வாங்க அவனை முடிச்சு விட்ருவோம். பார்த்தா அவன் சுற்றி வரான் கைஸ். இருங்க நம்மகிட்டே ஆட்டை கட்டுறானா சொல்லிட்டு அவனை அடித்தேன், ஆனால் அவன் டேமேஜே போல். அப்புறம் இங்கேயும் அவனை மாசாக முடிச்சு விட்டேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து 5 லெவல் வெஸ்ட்டு கிடைக்கும். சரி அது எடுத்துருவோம் சொல்லிட்டு இதெல்லாம் உடச்சா அது கிடைக்கும் கைஸ். இருங்க இது வந்து ஃபுல்லானால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்னடா எங்கேயோ ஃபுட் ஸ்டெப் கேட்குதுன்னு பார்த்தா இங்கே ஒரு பையன் வந்துட்டான். அவ்வளோதாங்க நம்மளுக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டான் பாருங்க. எனக்கு ஒன்றுமே பேரில் வாயில் வந்து கொலையிடுச்சு டக்குன்னு. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டா. நான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து டெட் ஆகிருப்பேன். பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டேன் கைஸ். ஜஸ்ட்டு மிஸ் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 20 HP தான் இருந்திருக்கும், அதுங்கிறதே எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து 7 கில் அடிச்சிருக்கோம். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். 7 கில் அடிச்சிட்டோம். இன்னும் 17 பேர் இருக்கிறாங்க பாருங்க. இங்கே ஒருத்த ஓடி வரான். க்ளோவல் போட்டாங்க கைஸ் கரெக்டாக. யாரா இவன் குதிக்கிறான்னு பார்த்தா நம்ம பிளேயரு நம்மகிட்ட ஒருத்த அடி வாங்கினானே ஞாபகம் இருக்கா? அவன் தான் கைஸ் மறுபடியும் இறங்கி வந்தான். என்ன தலை எப்படிங்கிறேன்னு சொல்லிட்டு அவனையும் முடிச்சு விட்டுச்சு. அவனை வந்து 8 கில் அடிச்சிட்டோம். இப்போ இன்னும் அவன் ஒருத்தர் இருக்கான், அவனும் முடிச்சா வந்து 9 கில்லு. அவனும் முடிப்போமான்னு தெரில. சரி வாங்க முடிப்போம் அவனையும். அங்கே ஓடுறான் பாருங்க கைஸ். என்கிட்டே ஓடையாடா தம்பி அப்படின்னு சொல்லி அவனையும் முடிச்சு விட்டாச்சு. மாசாக நம்ம வந்து 2 பேரும் வந்தானுங்க, முடிச்சு விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன், வெயிட் பண்ணு. அப்புறம் அங்கேருந்து இங்கே ஜீப் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ தான் கரெக்டாக யாரோ மேலேருந்து குதிச்சாங்க. இந்த பூச்சி இருக்குல்ல அதையும் போட்டு விட்டு அதில் மாட்டிக்கினாங்க. என்ன கைஸ் பண்ணுறது, அதில் எல்லோரும் மாட்டுறாங்க. பார்த்தா நம்மளுக்கிட்டே ஆட்டுங்க கைஸ். எப்படியோ அடி வாங்கினே வராங்க பாருங்க. அடி வாங்கினே வந்து நம்ம கையிலே செத்துட்டான். இவன் நல்ல பிளேயர் தான் போல், நான் தான் அடிச்சிட்டேன். ஸோ அதனால நான் ஒரு நல்ல பிளேயர்னு என்னை சொல்கிறாதீங்க. நான் வந்து அவ்வளோலாம் நல்ல பிளேயர் இல்லை, சும்மா தான் கைஸ் விளாட்றேன். இப்போயே சொல்லிட்டேன், இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கலாய்க்கக்கூடாது. 1v1 வாடா பாட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க கைஸ். நம்ம வந்து 1v1 வரேன்னா ஓகே கைஸ் வருவேன், நார்மலாக வருவேன், அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஸோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ஓடி வராரு. என்னத்தில் அங்கேருந்து ஓடி வரேன்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் ஒழிஞ்சிட்ருக்கான் என் பின்னாடி. நான் அதை பார்க்கவே பாருங்கள், அவனை தான் வச்சுருந்தேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோவல் போடுறேன், நெட்டோ கிடைக்கல கைஸ். இங்கே பாருங்கள் க்ளோவல் அழுத்தினே இருக்கிறேன், நெட்டே கிடைக்கல. அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான். அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you tomorrow guys. டாடா பை.